அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் இருக்கீங்க. மறுபடியும் கிச்சன் ஒரு அழகான சமையல் வந்திருக்கேன். இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான சமையல் செய்ய போறேன். அதாவது சொரா மீன் கறி எப்படி விற்கிறதுன்னு. ஏன்னா எல்லா மீன் கறியும் விற்கலாம், அப்படி இப்படின்னு நல்லா விற்கலாம். நான் சொரா மீன் கறி விற்கிறது கொஞ்சம் கஷ்டங்க. ஏன்னா அந்த சொரா மீன்ல வந்து ஒரு வாடை, அந்த வாடை எப்படி எடுத்துடணும், எப்படி கழுவணும்னு, அது ஒரு மெட்டை சமைக்கணும், எப்படி அந்த மெட்டட் இருக்குதுன்னு சொல்லி நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க போறேன். வாங்க பார்க்கலாம் என்னென்ன மீன் தேவைப்படுது. சரிங்களா, அது சொரா மீன் கறி தூள் இருக்குதுங்க. சரிங்களா, மீன் கறி தூள்ல வந்து 2 அளவு எடுத்துக்கங்க. இந்த 2 கரண்டியில வந்து மீன் கறி தூளும், இது வந்து 1/2 கரண்டி மிளகாத்தூள் எடுத்துக்கங்க. மிளகு, இந்த மிளகு வந்து நிறைய போடணும். சரிங்களா, அப்பதான் சொரா மீன் கறி வந்து கவுல் அடிக்கிறது வாசம் நல்லா இருக்கும், டேஸ்டா இருக்கும். இந்த சூப் கரண்டி இருக்குல்ல, இது வந்து 3 கரண்டி மிளகு எடுத்துருக்கேன். ஊசி மிளகா, தாளிப்பு உங்களுக்கு தெரியும், இதுல வந்து உளுந்து, கடுகு, வெந்தயம் தான் எடுத்துருக்கேன். இதுல வந்து சீரகம் வந்து இதுல வந்து பெரிய கரண்டி இது எடுத்துக்கோங்க, 1 கரண்டி. சரிங்களா, இது வந்து சோம்பு 1/2 கரண்டி போதும். இது வந்து மல்லி 3 கரண்டி. சரிங்களா, பூண்டு, பட்டை மிளகா உங்க காரத்துக்கு தகுந்தபடி. சரிங்களா, இஞ்சி கொஞ்சம் இப்படி எடுத்துக்கங்க. சின்ன சின்ன தக்காளி ஒரு 6 தக்காளி எடுத்துருக்கேன். வெங்காயம் மீடியம் சைஸ்ல இருக்கு பாருங்க, எத்தனை எடுத்துருக்கேன், 6 8 எடுத்துருக்கேன். கொஞ்சம் கொத்தமல்லி. சரிங்களா, புளி தண்ணி. இது புளி தண்ணி. இந்த சொரா மீன் பாருங்க நல்லா கழுவி வச்சு, ஆனாலும் அதுல வாட இருக்கு. நம்ம என்ன பண்ணணும்னா பாருங்க, மஞ்சள் தூள் எடுத்துக்கங்க, நல்ல மஞ்சள் தூள் எடுத்து போட்டுக்குங்க. அதுக்கப்புறம் உப்பு தூளை நல்லா எடுத்துக்குங்க. சரிங்களா, நம்ம இதுலயே கிண்டி காமிக்கிறேனே. புளி தண்ணி இருக்குல்ல, புளிய தண்ணியை ஊற்றணும். அப்பதான் இந்த கவுள் வாடை எல்லாம் போகும். சரிங்களா, இந்த புளி உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா கழுவுங்க. இதுல போட்டு ஊற வைங்க. ஊற வச்சிங்கன்னா நல்ல மஞ்சத்தூள் போடுங்க, கிருமி நாசி தான். போட்டு இந்த மாதிரி நீங்க கலரி விட்டு, புளி தண்ணியில கலரி உப்பு தண்ணி இப்படி நீங்க ஊற வச்சிருங்க கொஞ்ச நேரத்துக்கு. சரிங்களா, ஊற வச்சிட்டீங்கன்னா அதோட கவுள் வாடை போயிடும். இப்ப என்ன பண்ணா அப்படியே ஊறுங்க. சமைக்கும் போது தான் அலசிட்டு எடுத்து போட்டீங்கன்னா அந்த வாடை அடிக்க. சரிங்களா, ஏன்னா சொரா மீன் குழம்பு வைக்கிறது ரொம்ப ஈஸி கிடையாது, சமைக்க தெரியும். சரிங்களா, சட்டி காஞ்சிருச்சு, போடுங்க. சரிங்களா, நல்லா எண்ணெயில வறுத்துங்க பூண்டை. அதுக்கப்புறம் அந்த வெங்காயம் இருக்குல்ல, பொட்டு வெட்டி வச்சிருக்கேன். ரொம்ப சிறுசா பொருசா தேவையில்லை. சரிங்களா, அப்புறம் தக்காளி இஞ்சி சேர்த்து வதக்குங்க. இந்த மிளகா நல்லா வதக்கிடுங்க. இப்ப இதுல சீரகம், சோம்பு, மல்லி, மிளகு போட்டு அதுலயே வதக்கி எடுத்துருங்க. இதுல கொஞ்சம் திப்பிலி எல்லாம் போட்டீங்கன்னா மருந்து செலவு. இப்ப பிறத வைக்கிறாங்களே அவங்களுக்கு நீங்க சமைச்சு கொடுக்கலாம், இதே கொடுக்கலாம். நல்லா கொஞ்சம் மிளகு கூட போட்டாலே பிறத வைக்கிறவங்களுக்கு வந்து கொடுக்கலாம். இதுல கொஞ்சோண்டு கொத்தமல்லி இலை போடுங்க. கொஞ்சம் கருவேப்பிலையை போடுங்க. முத 2 விஷயம் மறந்துட்டேங்க. என்னன்னா தேங்காய் பூவும் கத்திரிக்காய் மறந்துட்டேன். இதை தேங்காய் பூ போடுங்க கொஞ்சோண்டு. சரிங்களா, நல்லா வதக்கி எடுங்க. எல்லாமே நல்லா வதக்கி எடுத்தாச்சு. அரைப்பா அடிச்சுட்டு இது நல்லா பிளெண்டர்ல ஃபைனா அரைச்சிட்டு வந்துங்க. அவ்வளவுதான், தாளிச்சிடலாம். பாருங்க, அரைச்சி ஃபைன் பண்ணி எடுத்து வந்துட்டேன். எண்ணெயில தாளிச்சிருவோம். தாளிப்பை போட்டுருங்க. வெங்காயம் போடுங்க. ரொம்ப போட தேவையில்லை, ஏன்னா முதல்ல அதில் அரைக்கிற இடத்துல அவ்வளோ வெங்காயம் போட்டுட்டோம். கொஞ்சோண்டு வெங்காயம் போடுங்க, ஒரு 2 பெரிய வெங்காயம். பச்சை மிளகா போடுங்க, ஒரு 5 பச்சை போதும். ஒரு 6 பச்சை மிளகா, சின்ன பச்சை மிளகா. நம்ம மலேசியால ஊசி மிளகா தான் சொல்லுவோம், ஊர்ல பச்சை மிளகான்னு சொல்லுவாங்க. எடுத்துட்டு டக்குனு பச்சனை சொல்லுவாங்க. அதுல ஒரு குருமட்டை மெசேஜ் போட்டுங்க. தமிழ்நாட்டுல ஊசி மிளகாவா? கருப்பிலையை போடுங்க. கத்திரிக்காய் சொல்லல, கத்திரிக்காய் போடுங்க. மிளகாத்தூள் போட்டுருங்க. என்னன்னா முதல்ல சொல்லியிருப்பேன்ல, மிளகாத்தூளை போட்டு எண்ணெயில கொஞ்சம் வதக்கி எடுத்துருங்கோ. இந்த நேரத்துல முதல்ல அரைக்க சொன்னேன், அதை போட்டுங்க. போட்டு நீ சேர்த்துருங்க. தண்ணி பத்தாதுங்க, கொஞ்சம் தண்ணி நல்லா சேர்த்துக்கங்க.
சேர்த்துக்குங்க. சரிங்களா? ரொம்ப டேஸ்டான சொரா மீன் குழம்பு இந்த மாதிரி தான் வைக்கணும். இது தண்ணி பத்தல, நல்லா கொதிக்கணும். சரிங்களா? அது பாட்டுக்கு கொதிச்சோன்னா கொஞ்சம் தண்ணி ஊத்துறேன். சரிங்களா? இது பாட்டுக்கு வெந்து வரட்டும். சொரா மீன் ஊற வச்சிருந்தோம்ல, அதை போய் கழுவி எடுத்துறேன். தேவையான அளவு உப்பு போடுங்க. பாருங்க, குழம்பு நல்லா ஒரு பருமையான திக்கா வந்துருச்சுங்க. கத்திரிக்காவும் வந்துருச்சு. இந்த நேரத்துல பாருங்க, வந்து ஊற வச்சு கழுவுன சொரா மீன் வாடையே இல்லைங்க. இப்படித்தான் கழுவணும். நீங்க வந்து சொரா மீன் இப்படி கழுவி ஒரு அரை மணி நேரம் ஊறி வச்சு நீங்க ஆக்குறீங்களா, வாடை வராது. இப்ப சொரா மீனை போட்டுருவோம். கருத வச்சவங்க கூட சாப்பிடலாம். சரிங்களா? நல்ல மெழுகு போட்டுருக்கிறேன். அதுல கொஞ்சம் திப்பி போட்டீங்கன்னா மருந்து செலவு. சரிங்களா? இது தேவையான மருந்து செலவு ஜாமான் தேவை, அதெல்லாம் போட்டு எடுத்துட்டீங்கன்னா நம்மளோட சொரா மீன் குழம்பு ரெடி. சரிங்களா? மீன் ரெடி ஆயிட்டோன்னே படிச்சிடும். அது மேல கொஞ்சம் கொத்தமல்லி பிச்சு போட்டுங்க. மீன் குழம்பு வெந்துருச்சு. அடப்பா அடிச்சிடலாம். சரிங்களா? அத மீனை எடுத்து பார்க்கலாமா? பாருங்க. ஆமா, சொரா மீன் குழம்பு பாருங்க எவ்வளவு டைட்டா இருக்கு பாருங்க. டைட்னா திக்கா இருக்கு பாருங்க. சொரா மீன் குழம்பு ரெடிங்க. சரிங்களா? நல்லா சாப்பிட ஒரு சொரா மீன் குழம்பு நீங்களும் உங்க வீட்டுல செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கிறோம். சரிங்களா? பிறந்த வச்சுருக்கலாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. சரிங்களா? அதுதான் நம்ம மாங்காய் சேர்க்கணும். புரியுதுங்களா? நம்ம மாங்காய் சேர்க்காம பிறந்த வச்சு கொடுக்கலாம். வந்து இது மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். கொஞ்சம் மேலே சூக்கலா போடுங்க, பிறந்த வச்சுக்கலாம் கொடுத்துடலாம். சரிங்களா? இதே மாதிரி உங்க வீட்டுல செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. இந்த மாதிரி சுகல் ஒரு வளர்ந்து